சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம். நம்முடைய பிரார்த்தனை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தே ஆக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றிற்கும் எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டு வருகிறது. உதாரணத்திற்கு, சில நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் கூட பிரார்த்தனை மூலமாக நடக்க தொடங்குகிறது என்கிற பொழுது, நாம் அனைவரும் இதேபோல் ஒற்றுமையாகவும் இன்னும் வலிமையாகவும் நம்முடைய சாயப்பாவிடம் கோரிக்கையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தே ஆங்கள் சாயப்பா என்று நிச்சயமாக நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்தால் அதற்கான வலிமையை நம் குடும்பத்திற்கு தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதனால் மேலும் உங்களுக்கு பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கக்கூடிய பதிவில் கமெண்டில் பதிவு செய்யலாம். அதாவது நீங்கள் கமெண்ட்ஸாக உங்களோட ப்ரேயர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணலாம். சப்போஸ் பர்சனலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8122000332. இந்த நம்பருக்கு நீங்கள் பர்சனலாக உங்களோட ப்ரேயர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு அனுப்பிவிடுங்க. கமெண்ட்ஸில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ஸில் வைங்க. ரெகுலராக கமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு இதில் வந்துடும். கூட்டு பிரார்த்தனை என்பது மிகவும் வலிமையானது, மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் எத்தனை வேண்டுமானாலும் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனால் நம்முடன் நிலையாக இருப்பது இந்த கடவுள் மட்டும்தான், இந்த அண்டத்தின் சக்தி மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நாம் கடவுளின் பாதத்தில் நம்மை ஒப்படைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக காரண காரியங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். தேவையில்லாத கஷ்டங்களும் நம்மை விட்டு அகலும். நமக்கு அருகில் இருப்பவர்களை நாம் பார்த்து கொண்டால் நம்மை மேலிருக்கவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பது நியதி. அதற்கு ஏற்றவாறு நாம் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையை மிகச்சிறப்பாக கொண்டு சென்று அனைவருக்கும் நல்லது நடக்க ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வோம். ஏனென்றால் மக்களுடைய நிம்மதி என்பது நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான இந்த கூட்டு பிரார்த்தனை கருவி நாம் கையில் எடுத்துக்கொண்டு சாயப்பாவிடம் கொண்டு சேர்ந்து கொடுத்து விட்டு வரலாம். பிரார்த்தனையை பார்க்கலாம். கல்யாண சுந்தரம், அதாவது அங்கமுத்து, சாய் அங்கமுத்து அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாண சுந்தரம். ஸோ அவருக்கு 80 ஏஜ் ஆகுது, 80 வயசு ஆகுது. அவருக்கு இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னுமே தீபாவளி டைமிங்கில் அவங்க ஆப்ரேஷனுக்கு போயிருக்காங்க. பட் இன்னுமே அவங்கள டிஸ்சார்ஜ் ஆக முடியல. ஸோ அதனால் கூடிய விரைவிலேயே இன்னும் அவருக்கு உடலில் மிகச்சிறப்பாக ரெடியானதுக்கப்புறம் அவங்க திருப்பி வீட்டுக்கு அவங்க அதே மாதிரி பழைய மாதிரி இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக அவங்க இன்னும் நல்லா நலமாக வாழ வேண்டும் என்று சாயப்பாவை பிரார்த்திச்சுக்கலாம். அடுத்ததாக துர்காதேவி, அவங்களோட கணவன் வெங்கடேஷன், அவங்களுக்கு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்லாம் நடந்ததுனால அவங்க ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காங்க 2 பேருமே. ஸோ வெங்கடேஷன் அவங்களுமே சரி, துர்காதேவின்ற அவங்களுமே சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களும் இவங்க 2 பேர்த்த நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான செல்வ செழிப்புகள், வளங்கள் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குன்றது நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரது தான். ஆனால் அதை நம்ம எப்படி கையாளுறோன்றதை பொறுத்துல தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ
அதுக்கான மனப்பக்குவத்தை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இவங்கக்கிட்ட வேண்டிக்கலாம். மேலும் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சுனாலுமே அதை எப்படி கையாளணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு அதுக்கான பக்குவத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது சாந்தகுமாரி, அவங்களோட பேரை இருதயன் தேவ். இவர் வந்து குட்டி குழந்தை, குட்டி பாப்பா. இவருக்கு வந்து இன்னும் பேச ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் இவர் வந்து கூடிய சீக்கிரமே பேசணும். இவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளராகவோ இல்லை பேச்சு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையில் வந்து நிச்சயமாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு பேச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே பேச்சாளராக தான் ஒரு ஸ்டேஜில் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நம்ம சந்தோஷ் அண்ணாவுமே வந்துட்டு சின்ன வயசில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பேச்சு வந்துச்சு. ஆனால் இப்போ அவர் எப்படி பேசுகிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அந்த வழியில் பார்க்கும்போது நிச்சயமாக இருதயன் தேவ் அவர்களுமே ஒரு பெரிய பேச்சாளராக வருவார்னு சொல்லி நம்ம வந்து சந்தோஷ் அண்ணா மூலமாக ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு மேலும் சாயப்பாவுக்கிட்ட அந்த ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கலாம். நிச்சயமாக இருதயன் தேவ் சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம எல்லாருமே அவரோட குரலை கேட்க போகிறோம். இந்த உலகம் அவரோட குரலை கேட்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். அடுத்தது ராதிகா. இவங்க வந்து புது வீடு லீஸ்க்கு வாங்கி போக போகிறாங்க. ஸோ இவங்க போகக்கூடிய அந்த வீடு நிச்சயமாக ஒரு ஐஸ்வர்யம் பொருந்திய ஒரு வீடாக இருக்கணும். செல்வ செழிப்புகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத, நிம்மதிகளுக்கும் சந்தோஷங்களுக்கும் சிரிப்புகளுக்கும் ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு வீடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாயப்பா அந்த வீட்டில் போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட மேற்பார்வையின்படி, அவரோட வழிகாட்டுதலின்படி, அவரோட மூலஸ்தானத்தின்படி எல்லா விஷயமே அந்த வீட்டில் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்னொன்று மாலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்ததாக அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது உடம்புல. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் வலின்னு நம்ம சொல்ல முடியாது, உடம்பு ஃபுல்லாகவே வலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வலிகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி சாயப்பாவே அவர்களுக்கு மருத்துவராக சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ மிகச்சிறப்பாக அவர்களுக்கு செய்து அந்த வலியை எல்லாம் போக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது ஜமீலான்னு ஒருத்தங்க. அவங்களுக்கு வந்து கோல்டு லோன் இருக்குது. ஒரு 20 lakhsக்கு வந்து கோல்டு லோன் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த 20 lakhsை வந்து ஒரு 40 lakhsஆக அவங்க சம்பாதிச்சு அந்த 20 லட்சத்துக்கான அந்த கோல்டை வந்து திருப்பி எடுத்து அவங்க வந்து அவங்க தொழிலோ இல்லை வந்து வேலை செய்கிறாங்களோ எதில் இருந்தாலும் அவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் அவங்களோட கடமையை செஞ்சு அது மூலமாக நிறைய செல்வங்களை பெற்று நிச்சயமாக அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அடுத்ததாக சித்ரா தேவி. அவங்களோட பையனுக்கு ஜாப் வந்து கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து சூழ்நிலைக்காக இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு வேலைக்கு போகிறாங்க. சில பேர் நான் படித்ததில் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனவில் இருப்பாங்க. நிச்சயமாக எல்லாவருடைய அந்த கனவுமே நிறைவேற்றப்படும். சித்ராதேவி அம்மா அவங்களோட பையனுக்கும் நிச்சயமாக அவர் தேடக்கூடிய வேலை கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும், கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கணும். அவர் எந்த விதமான இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்படியான பதில்களை அவர் கொடுத்து அவர் வந்து நிச்சயமாக வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்துட்டு நல்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தராக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சித்ரா தேவியோட அவங்க தம்பியோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அவங்களோட பொண்ணுக்கான ஒரு பையன் வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு அவங்கக்கிட்ட வருவாங்கன்னு நம்ம சொல்லி வேண்டிக்கலாம். நிச்சயமாக அவங்க வருவாங்க. கூடிய சீக்கிரத்தில் சீரும் சிறப்புமாக ஊரே பார்த்து வியக்கும்படி, ஊரே மனசார போற்றும்படி, வியக்கும்படி கூட நம்மளுக்கு வேண்டாம், ஊரே மனசார ஆசிர்வதிக்கும்படி நம்மளுக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்தது உமாராணி. அவங்களோட சித்திக்கு வந்து உடம்பு வந்து சில விஷயங்கள் வந்து உடல்நிலையை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு சரியாகணும். கூடிய சீக்கிரத்தில் வந்து சாயப்பா அவங்களோட தலையில் கையை வச்சு
அந்த உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இம்மீடியட்டாக கிளியர் பண்ணி எல்லாவற்றிற்கும் ஒரு 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 செவுரில் வந்து ஒரு ஓட்டை இருந்ததுன்னா நம்ம அதை சிமெண்ட் போட்டு அடைச்சி அந்த ஓட்டை இருக்கிற இடமே தெரியாத மாதிரி மாற்றுற மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் இந்த ப்ரேயரில் வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட யார் யாரெல்லாம் உடம்புல வந்து ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட எல்லாத்துடைய தலைகளிலும் சாயப்பா கை வைத்து நிச்சயமாக இந்த நொடி அவர்களுடைய தலையில் கை வைத்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுடைய நோய்கள் எல்லாம் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தீர்க்கப்பட வேண்டும் என்று சாயப்பாவிடம் நம் அனைவரும் பிரார்த்தனை வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக குழந்தை ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கான பேர் வந்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் லைனாக வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க வந்து ரவி, வித்யா, இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தைகள் வந்து சீக்கிரமாக பிறக்கணும், அது அந்த சாயப்பாவே வந்து பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். அடுத்தது கௌதம், ஸ்வேதா, அடுத்தது பாலாஜி, சந்தியா. நான் திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவி, வித்யா இவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும், கௌதம், ஸ்வேதா அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும், பாலாஜி, சந்தியா இவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும். இவங்க 3 பேர்த்துக்குமே, இந்த 3 ஃபேமிலிக்குமே நிச்சயமாக அந்த சாயப்பாவே ஏதாவது ஒரு வடிவில் வந்துட்டு ஒரு பொண்ணாவோ ஒரு பையனாவோ பிறந்து அந்த குழந்தை மூலமாக அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அடையணும், ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரியா, ஸ்டெஃபி இவங்க வந்து வயிற்று வலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கூடிய விரைவில் சரியாகணும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றும்படி இவங்களுக்கான பக்குவத்தை சாயப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாயப்பாவே மருத்துவராக இவங்க போய் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்களோ அவரே மருத்துவராக வந்து நிச்சயமாக அவர் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லபடியாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பயம், பதட்டம் எல்லாமே இருக்குது. இந்த பயம், பதட்டம் எல்லாமே கூடிய விரைவில் அகன்று அவங்களுக்கு வந்து மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். எந்த விதமான முடிவாக இருந்தாலுமே ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இவங்க மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மாதிரி இவங்களுக்கு வந்து உடல் வந்து பழைய மாதிரியான ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. பழைய மாதிரி இல்லாமல் அதை விடவே பல மடங்கு அதிகமாக ரொம்ப சூப்பரான ஒரு பாடி கண்டிஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். சாயப்பா கிட்ட நம்ம அதுக்கான பிரார்த்தனை வச்சுக்கலாம். அடுத்தது ராஜேந்திரன், அவங்களுக்கு வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு உயிர் வந்து புதுசாக ஜனிக்கிறதுக்கான விஷயம் இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது சாயப்பாவே கூட இருந்து சாயப்பாவே அந்த குழந்தையாக பிறந்து இவங்களோட கைகளில் வந்து தவழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் எல்லா வளமும் பெற்று நிச்சயமாக இந்த ஊர் போற்றும்படி ஒரு குழந்தையாக அவர்கள் இருக்கணும் என்று நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை முடிந்தது. அது மட்டும் அல்லாமல் இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்க்க வேண்டும் என்று சாயப்பாவிடம் வேண்டிக்கலாம். ஏன்னா பிரார்த்தனைக்கான இந்த நேரம், இந்த கூட்டு பிரார்த்தனைக்கான இந்த நேரம் நீங்கள் எல்லாமே கொடுத்ததுனால மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டையும் இந்த கூட்டு பிரார்த்தனை இவ்வளவு வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தை ஒதுக்குன உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லி உங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும். இந்த பதிவை கேட்பவர்களின் அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் என்று சாயப்பாவிடம் வேண்டிக் கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நம்ம சொல்லணும். ரமான்னு சொல்லி அவங்களோட பையனோட பிரபாகரன், அவருக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கான பிரச்சனை வந்து நேற்று மத்தியானம் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, வந்தோடனே ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஸோ அதனால் வந்து மாத்திரையிலே எதுவாக இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி லைட்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் மாத்திரையிலே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேண்டுதலை வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். நிறைய பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. பட் வந்து இது இருக்கிறதுலே
ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து உடம்புல வந்து கத்தி பட்டா, அந்த உடம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வருவதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃபேமிலியில வந்து ஒரே ஒரு சப்போர்ட்டா, ஒரே ஒரு தூணா நிக்கிற ஒரே ஒருத்தர் வந்து அவங்க பையன் மட்டும் தான் பிரபாகரன். அப்படி இருக்கும்போது, அவரு வந்து மாத்திரையால குணப்படுத்தி, அந்த ஆப்ரேஷன்லேருந்து அவர் தப்பிச்சு, இப்போ சூப்பரா வந்து அவரோட லைஃப்ப லீட் பண்றதுக்கான ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்குன்றதுக்காக நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் மீண்டும் சாயப்பாவிடம் நாம் நன்றி கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால், நம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையும் மிகவும் வெற்றிகரமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நொடி, இந்த நிமிடத்தில் கூட மனதளவில் எந்த ஒரு கசப்போ, கஷ்டமோ இருந்தாலும் அதைக்கூட சரி செய்ய வைக்கும்படி நம் சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.